Welcome students. So இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 2024 to 25க்கு போர்ட்ல இருந்து இப்போ மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல எல்லா சப்ஜெக்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ மேக்ஸ்ல ஏற்கனவே செக்ஷன் ஏ நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்படி இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா என்னோட சேனல்லே போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போனீங்கனாலும் இல்லை ரீசெண்ட் வீடியோஸ்ல போனீங்கனாலும் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோல செக்ஷன் பி பார்க்கலாம். ஸோ செக்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 21st ஏ கொஸ்டின். Find the HCF and LCM of 480 and 720 using the prime factorization method. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ prime factorization மெத்தட்னா தெரியும். ஒன்லி த prime factors வந்து நீங்க எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், ஒன்லி த prime நம்பரை யூஸ் பண்ணி மட்டும் கண்டுபிடிக்கணும். அதை யூஸ் பண்ணி HCF-உம் கண்டுபிடிக்கணும், LCM-உம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ 2 நம்பர்ஸ் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 480 and 720. ஸோ ஒரு நம்பர் வந்து 480, அனதர் நம்பர் வந்து 720. ஸோ எப்பயுமே நீங்க இனிஷியல் நம்பர் பிரைம் நம்பர் எதுல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா 2ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, 2 அடுத்து டிவைட் ஆனா 3, அடுத்து 5, 7, அடுத்து 11, ஸோ 13, 17. ஸோ இந்த ஆர்டர்ல போகும். ஃபர்ஸ்ட் 2ஆல பாத்தீங்கன்னாவே மேக்ஸிமம் நம்பர் டிவைட் ஆகும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 0. ஸோ அகெயின் 2ஆல டிவைட் ஆகும். 1 2s are 2, 2 2s are 4, 0. ஸோ அகெயின் 2ஆல டிவைட் ஆகும். 6 2s are 12, 0. ஸோ அகெயின் 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 30. ஸோ அகெயின் 2ஆல டிவைட் ஆகும். 15. ஸோ இது 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் 5. ஸோ 1. ஸோ இப்போ 720 இது லாஸ்ட் நம்பர்ல 0 2 4 6 8 முடிஞ்சாவே உங்களுக்கு 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 0 இருக்கு. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3 2s are 6, ரிமைண்டர் 1, 6 2s are 12, 0. ஸோ அகெயின் 2னா 18. ஸோ 0. ஸோ அகெயின் 2 மீன்ஸ் ஸோ 90. ஸோ அகெயின் 2 மீன்ஸ் 45. ஸோ 2ஆல் டிவைட் ஆகுது 3. So 15, so again 3, so 5, so 5, so 1. Okay, so இப்போ 480 ஓட prime factors என்னென்னு முதல்ல எழுதுங்க. So எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க. 3 4 5, அப்புறம் 3 into 5. So 1 2 3 4 5 into 3 into 5. அடுத்து 720 எழுதிக்கோங்க. 1 2 3 4 4 2 இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து ஸோ 3 into 3. ஓகே, ஸோ இன்டூ 5. ஓகே, ஃபர்ஸ்ட் HCF எழுதிருங்க. காமனா இருக்கிறது தான் உங்களுக்கு HCF. ஸோ காமன் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 2, அகெயின் 2, ஸோ நெக்ஸ்ட் அகெயின் 2, ஸோ அகெயின் ஒரு 2 இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஓகே, ஸோ காமனா இருக்கிற நம்பர் 1 டைம் எழுதுங்க. ஸோ அகெயின் 2, ஸோ நெக்ஸ்ட் அகெயின் 2, ஸோ அகெயின் 2, ஸோ நெக்ஸ்ட் காமனா இருக்கிற நம்பர் 3, ஸோ நெக்ஸ்ட் காமனா இருக்கிற நம்பர் 5. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. So 48 into 5. So 48 into 5, so 240. So இது உங்களுக்கு HCF. Okay. So next LCM கண்டுபிடிக்கிறதுக்கு so காமனா இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஒரு வாட்டி எழுதிடணும். ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே ஃபுல்லா எழுதி. ஸோ இப்போ காமனா இருக்கிற நம்பர்ஸ் நம்ம இப்போ HCF எல்லாமே LCMல கண்டிப்பா வந்துடும். ஸோ 2 into 2 into 2 into 3 into 5. இப்போ ரிமைனிங் இருக்கிற நம்பர் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க ஒரு 2 இருக்கு, அடுத்து இங்க ஒரு 3 இருக்கு. ஸோ இன்டூ 2 இன்டூ ஸோ 3. ஸோ அப்போ என்ன வந்துடும்? ஸோ 240. அது இல்லாம நம்ம என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணிருக்கோம்? ஸோ 2 இன்டூ 3 மட்டும் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 6. ஸோ 0, 6 4s are 24. ஸோ 6 2s are 12 and 14. ஸோ LCM is equal to 1440. புரியுதுங்களா? ஸோ காமனா இருக்கிற நம்பரை ஒரு வாட்டி எழுதுனா அது HCF. காமனா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு வாட்டி எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணணும், அது LCM. புரியுதுங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பி கொஸ்டின் பாருங்க. இதுல இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. The HCF of 85 and 238 is expressible in the form of 85m minus 238. Find the value of m ன்னு கேட்கிறாங்க. ஓகே, ஸோ 85யும் 238க்கும் ஒரு HCF வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஆன்சர் வந்து நம்ம எந்த ஃபார்ம்ல எழுதலாம்னா 85m minus 238 என்ற ஃபார்ம்ல எழுதலாம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m அப்படின்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 85க்கும் 238க்கும் HCF கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ இந்த 21B இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு அடிக்கடிக்கு போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க அந்த மாதிரி மாடல். இப்போ எக்ஸாம்லர்ல கூட உங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்கு, NCERT எக்ஸாம்லர்ல. ஓகே, ஸோ இப்போ HCF ஆஃப் 85 and 238 நம்ம கண்டுபிடிக்கிறோம். 85க்கும் 238. இப்போ 85 HCF இந்த நம்பர் 85ல டிவைட் ஆகும். 5ஆல தான் டிவைட் பண்ண முடியும். 17. ஸோ 17 பிரைம் நம்பர். ஸோ 1.
அடுத்து 238 அதில் டிவைட் பண்ணலாம் 2 ஆல் 1 2s are 2 again 1 2s are 2 so 90. ஓகே ஸோ 119 ஸோ 119 பார்த்தீங்கன்னா 2 3 5 அதிலுமே வராது. ஸோ இது எந்த நம்பர்ல வரும் பார்த்தீங்கன்னா 17th டேபிள் தான் வரும். ஓகே ஒரு நிமிஷம் 2 3 ஆல வரும் பார்த்தீங்கன்னா வராது. 4 5 வராது 17. ஓகே ஸோ 7th டேபிள் வரும். 1 7s are 7 ரிமைண்டர் 4 7 7s are 49. ஸோ 1 7s are 7 ரிமைண்டர் 4 7 7s are 49 அதுக்கப்புறம் 17 கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ ஆர்டராகவே நீங்க செக் பண்ணிட்டு வாங்க 2 3 5 7 அதுக்கப்புறம் 11 13 17 அந்த ஆர்டர்ல செக் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இப்போ 85 ஸோ 85 ஃபேக்டர் நமக்கு 5 into 17 அடுத்து 238 பார்த்தீங்கன்னா 2 into 7 into 17. இப்போ காமன் நம்பர் நமக்கு ஒரே ஒரு நம்பர் தான். என்ன நம்பர்? 17. ஸோ 17 என்ற நம்பர் மட்டும் தான் நமக்கு காமன். ஸோ அப்போ அதுதான் HCF. ஸோ HCF is equal to 17. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. So the HCF is expressible in the form of 85m minus 238. So அப்போ 85m minus 238. So இதான் நமக்கு என்ன சொல்றாங்க? HCF ன்னு சொல்றாங்க. So equal to 7. So இந்த HCF வந்து இது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தான். 85m minus 238. இப்போ நம்ம m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 85m is equal to 17 minus 238 ரைட் சைட்ல வந்தா 17 plus 238. So அப்போ 85m is equal to, so 238 plus 17. So 245, so 255. Okay. So அப்போ m is equal to 255 divided by 83. So அப்போ m is equal to 83 into 5 உங்களுக்கு என்னது? 3 by 15. 83. Okay, sorry 85 தானே 83 போட்டேன் 85. Okay. So அப்போ 85 into 3 போட்டீங்கன்னா 255. So m is equal to 3. புரியுதுங்களா? So 255 divided by 85 3. So m ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? 3 தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. A question, 2 dice are rolled together bearing the number. So ஜெனரலா நமக்கு டைஸ் எடுக்கும்போது 1 2 3 4 5 6 நம்பர் எடுப்போம். பட் இப்போ இந்த இடத்துல இந்த டைஸோட நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. 4 6 7 9 11 12 இதுதான் டைஸோட நம்பர். 1 2 3 4 5 6 நம்பரே கிடையாது. இந்த நம்பர் அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு क्वेश्चन என்ன கேக்குறாங்க பாருங்க. Find the probability that the product of the numbers obtained is an odd number. So அந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? ஆட் நம்பர் கிடைக்கணும். அதான் क्वेश्चन. ஸோ இப்போ லிசன் பண்ணுங்க. ஸோ क्वेश्चन நம்பர் 22. ஓகே ஸோ முதல்ல உங்களுக்கு என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல எழுதிக்கோங்க. ஸோ क्वेश्चनல அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ். ஓகே ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? 4 6 7 9 11 ஸோ 12 இதுதான் கொடுத்துருக்காரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் அப்டைன்ட் இஸ் ஆட் நம்பர். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஆட் நம்பர். ஓகே இதை மல்டிப்ளை பண்ற நம்பர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு என்ன வரணும்? ஆட் நம்பரா வரும்னு சொல்றாங்க. ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தது இந்த நம்பர் நீங்க எடுத்து பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்னலாம் பாசிபிலிட்டி வரும்னா 4,4 4,6 4,7 4,9 4,11 4,12 இது மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸும் வரும். ஆனா இதுல எடுத்து நீங்க பண்ணும்போது பாருங்க 4 6 ஆர் போட்டீங்கன்னா 24 வரும். ஸோ ப்ராடக்ட் ஆட் நம்பர் கிடையாது. 4 7 ஆர் போட்டீங்கன்னா 28 ஆட் நம்பர் கிடையாது. 4 9 ஆர் போட்டீங்கன்னா 36 ஆட் நம்பர் கிடையாது. 4 11 ஆர் 44. ஓகே ஸோ 44 ஆட் நம்பர் கிடையாது. 4 12 ஆர் 48 ஆட் நம்பர். இப்போ இது எல்லாமே எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது 2 நம்பர்ல ஒரு நம்பர் உங்களுக்கு ஈவன் நம்பர் வந்ததுன்னா கூட எனக்கு ப்ராடக்ட் வந்து ஆட் நம்பர் வராது. 2 நம்பருமே ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு ஆட் நம்பர் இருந்தா மட்டும்தான் எனக்கு கிடைக்கிற ஆன்சரும் ஆட் நம்பர்ல. சொல்றது புரியுதுங்களா? அதுல ஏதாவது ஒரு நம்பர் ஈவன் நம்பர் இருந்தா கூட எனக்கு ப்ராடக்ட் ஆட் நம்பர் வராது. ஓகேங்களா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நான் இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுக்கிறேன். 4,4 வராது, 6 வராது, 4,7 9 11 12 வராது. இப்ப அடுத்து 6,4 அது எதுவுமே வராது. ஏன்னா 6ன்ற நம்பர் இருக்கு. இப்ப 7 தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்கதான் ஆட் நம்பர் இருக்கு. 7,4 வராது, 7,6 வராது. அடுத்து 7,7 ரெண்டுமே ஆட். இதை மல்டிப்ளை பண்ணா 49 ஆட் நம்பர் வரும். அடுத்து 7,9 ஸோ வரும், ரெண்டுமே ஆட் நம்பர். அடுத்து 7,11 ரெண்டுமே ஆட் நம்பர். 7,12 வராது ஏன்னா இது ஈவன் நம்பர். அடுத்து 9,4 இது ஆட் நம்பர் கிடையாது. 9,6 வராது. அடுத்து 9,7 வரும். அடுத்து 9,9 வரும். அடுத்து 9,11 வரும். ஏன்னா ரெண்டுமே ஆட் நம்பர், மல்டிப்ளை பண்ணாலும் ஆட் நம்பர் தான் வரும். அடுத்து 9,12 வராது. அடுத்து 11,4 வராது, ஈவன் நம்பர் இருக்கு. 11,6 வராது. 11,7 வரும்.
ஏன்னா ஒரு நம்பர் ரெண்டுமே எனக்கு ஆட் நம்பர். 11,9 ரெண்டுமே ஆட் நம்பர். அடுத்து 11,11 ஸோ ரெண்டுமே ஆட் நம்பர். 11,12 வராது. 12, எடுத்துட்டீங்கன்னா இதுல இருந்தே ஒரு ஈவன் நம்பர் ஆரம்பிக்கும். ஸோ இதுல எதுவுமே வராது. ஸோ இப்போ இதுல எத்தனை எனக்கு மொத்த பாசிபிலிட்டிஸ் எனக்கு என்னென்ன வருதுன்னு பாருங்க மொத்தம். இப்போ ப்ராடக்ட் எடுக்கும் போது நம்ம ஏற்கனவே அதே டேஸ் கான்செப்ட் தான். இப்போ 1,1 எடுத்தோம்னா 1,2 இருந்து 1,6, 2,1 இருந்து 2,6, 3,1 இருந்து 3,6, 4,1 இருந்து 4,6 till 6,6. அப்ப 2 டைஸ் எடுத்தோம்னாவே நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்பயுமே என்னது 36 தான். அது நம்பர் எதுவா இருந்தாலும் சரி, பாசிபிலிட்டி எனக்கு 36 தான். சாம்பிள் ஸ்பேஸ் 36 தான். இப்போ இதுல கண்டிஷன் எனக்கு எத்தனை வருது? 1 2 3 4 5 6 7 8 9 பாசிபிலிட்டிஸ் வருது. நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 9 வருது. ப்ராபபிலிட்டி எத்தனை வருது? ஸோ 9. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஆட். எப்பயுமே நம்ம ப்ராபபிலிட்டி எழுதும் போது அந்த ஆன்சரை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ரெடியூஸ் பண்ணி தான் ஆன்சர் எழுதணும். நான் அது மாதிரி தான் உங்களுக்கு கீ ஆன்சர்ல கொடுப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் இஸ் ஆட் அப்படின்னா 9/36னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 1/4. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் 22nd B என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. How many positive 3-digit integers have the 100th digit 8 and the unit digit 5? Find the probability of selecting one such number out of all the 3-digit number. Question என்ன சொல்றாங்க பாருங்க. So how many positive 3-digit integer அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாசிட்டிவ் என்ன வரணும்? 3-digit integer இருக்கணும், 3 டிஜிட் நம்பரா இருக்கணும். having 100th digit 8, 100th digit என்ன இருக்கணும்? 8 இருக்கணும். யூனிட் டிஜிட் என்ன இருக்கணும்? 5 இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் யூனிட் வந்து 5 இருக்கணும். 100 டிஜிட் என்னவா இருக்கணும்? 8 இருக்கணும். Find the probability of selecting one such number out of all the 3-digit number. ஓகே, அப்ப மொத்தம் all the 3-digit numbers. ஸோ டோட்டல் 3-digit நம்பர்ஸ் நமக்கு என்ன வருதுன்றத முதல்ல எடுக்கணும். ஸோ இப்போ 3-digit நம்பர்ன்றது நமக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 22B. ஸோ இப்போ மொத்த 3-digit நம்பர். ஓகே, ஸோ 3-digit நம்பர்ஸ். ஸோ டோட்டல் 3-digit நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆரம்பிக்கிறது எங்க? 100ல இருந்து ஆரம்பிக்குது. இதான் ஃபர்ஸ்ட் 3-digit நம்பர். 100ல இருந்து 101 வருது. கண்டினியூஸா அப்படியே வந்துட்டே இருக்கும். எது வரைக்கும் வரும் 3-digit நம்பர்? 999. ஏன்னா அதுக்கப்புறம் 1000 வந்துடும். அது 4-digit நம்பர். ஸோ அப்போ ஆரம்பிக்கிறது 100, முடியறது வந்து 999. ஓகே, இப்போ 100ல இருந்து நம்மளுக்கு எது வரைக்கும் வரும்? 999 வரைக்கும். இது வரைக்கும் நமக்கு டோட்டல் எத்தனை டிஜிட் இருக்குன்றது முதல்ல நமக்கு தெரியும். ஓகே, ஏன்னா இப்போ 99 வரைக்கும் மேல போயிடுச்சு. கீழே பாத்தீங்கன்னா 1000 வரைக்கும் வந்துச்சு. அப்ப நடுவுல கண்டிப்பா நமக்கு எத்தனை டிஜிட் இருக்கும்? 100ல இருந்து 999னா அது இப்போ மேல இருக்கிற நம்ம ஒரு பாருங்க சொல்றது புரியும் பாருங்க. மேல இருக்கிற 99 விட்டுருங்க. மேல இருக்கிற 99 வராது. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா 1000 விட்டுருங்க. இப்ப எது வரைக்கும் வரணும்? 999. இப்ப இந்த மேல இருக்கிற 199 இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதோட முடியுது? 900ஓட முடியுதுன்னு அர்த்தம். அப்ப டோட்டல் டிஜிட்ஸ் நமக்கு எத்தனை வருது? மொத்தம் 900 3-digit நம்பர்ஸ் நமக்கு டோட்டல் வருது. ஸோ டோட்டல் 3-digit நம்பர் எத்தனை நமக்கு? 900. ஓகே, இப்போ வந்து கொஸ்டின்ல கேட்கறது அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டினை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 100th digit 8 இருக்கணும், யூனிட் டிஜிட் 5 இருக்கணும். ஸோ 100th digit, ஸோ இது 1th digit, இது 10th digit, இது 100. ஸோ 100th digit 8 இருக்கும். யூனிட் டிஜிட் என்னவா இருக்கணும்? எனக்கு 5 இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வர மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தான் நீங்க எடுக்கணும். அப்ப இந்த கண்டிஷன் மாதிரி வர மாதிரி நம்பர்ஸ் எனக்கு என்னென்ன வரும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 805, அடுத்து 815, அடுத்து 825, அடுத்து 835, ஸோ 845, அடுத்து 855, அடுத்து 865, அடுத்து 875, அடுத்து 885, அடுத்து 895. இதுதான் இத்தனை பாசிபிலிட்டி வரும். இப்போ எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் எனக்கு 10 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ முதல்ல நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் முதல்ல எழுதிருங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ எனக்கு எத்தனை இருக்கு மொத்தம்? அப்போ ஸோ 10 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எடுக்கிறது எத்தனை வரணும்? எனக்கு 10 நம்பர்ஸ் வரணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஒன் சச் நம்பர். ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் என்ன வரணும்? செலக்டிங் யூனிட் டிஜிட் 5 யூனிட் டிஜிட் 5 அண்ட் 10th digit 8 என்ன வரும்? ஸோ டோட்டல் எனக்கு 900. ஸோ இதுல எத்தனை டிஜிட் தான் எனக்கு பாசிபிள்? 10 தான். ஸோ அப்போ கேன்சல்னா ஸோ ஆன்சர் 1/90. புரியுதுங்களாப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க.
ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எவாலுவேட் 2 sin square 60 minus tan square 30 by secant square 45 degree. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா என்சிஆர்டி சொல்யூஷனும் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போனாலும் சரி, நீங்க கம்யூனிட்டியில போனாலும் ஒரு சாப்டருக்கும் தனித்தனியா லிங்க் கொடுத்துருப்பேன். கிளாஸ் 9, 10, 11, 12 எல்லா சாப்டர்ஸ்க்கும் தனித்தனியா லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்க எல்லா என்சிஆர்டி கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின், 1 மார்க் கேஸ் ஸ்டடி எல்லாமே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் நீங்க போயிட்டு இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனாலோ இல்ல மற்ற என்னோட சேனல்ஸ்ல, சாரி மற்ற சேனல்ஸ் பார்த்தீங்களா, மற்ற என்னோட வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னாலும் ஆன்லைன் கிளாஸ்க்கு நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க அதுலையுமே எடுத்து யூஸ் பண்ணி கிளாஸஸ் வரலாம். ஸோ எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல நீங்க போர்டு எக்ஸாமுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது எல்லா வழியுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. ஸோ எவாலுவேட் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 23. ஸோ 2 sin square 60 degree minus tan square 30 degree. So divided by secant square 45 degree. Okay. So first 2 sin 60 degree. So sin 60 oda value, so root 3 by 2 the whole square minus tan 30 oda value 1 by root 3 the whole square divided by secant 45. Secant 45 oda value root 2 the whole square. Okay. So upper 2 into root 3 square 3 divided by 2 square 4 minus 1 by root 3 the whole square. 1 by root 3 whole square na 3. So divided by root 2 square. So 2 வந்துரும். Okay. So இப்போ simplify பண்ணீங்கன்னா 2 3s are 6 by 4 minus 1 by 3 divided by 2 by 1. So LCM என்னது 12. So 3 ஆல multiply பண்ணுங்க 18, 4 ஆல multiply பண்ணுங்க. So divided by 2 by 1. So 18 minus 4, 14 by 12, 2 by 1 na 1 by 2. So இப்போ cancel பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 2s are 2, 7 2s are 14. So answer 7 by 12 is the answer. புரியுதுங்களா? Next question number 24 பாருங்க. Find the points on the x-axis which is at a distance of root 41 units from the points 8, -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So find the points on the x-axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே x-axis கொடுத்தா y ஓட பாயிண்ட் உங்களுக்கு 0 வரும், x மட்டும் ஆன்சர். y-axis கொடுத்தாங்கன்னா x ஓட பாயிண்ட் 0 வரும், y பாயிண்ட் மட்டும் வரும். சரிங்களா? இப்ப டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப பாயிண்ட்ஸ் நம்மள கேக்குறாங்க. சோ லிசன் பண்ணுங்க. டிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே. சோ क्वेश्चन நம்பர் 24. இப்போ எனக்கு பாயிண்ட் கேக்குறாங்க. சோ இப்போ let the point be. ஓகே. நம்ம क्वेश्चनல கொடுத்தது என்னது? x axis ன்னு கொடுத்தாங்க. சோ x axisனா y ஓட பாயிண்ட் 0, x வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? அடுத்து டிஸ்டன்ஸ் d is equal to என்ன கொடுத்துட்டாங்க? root 41 கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ இன்னொரு பாயிண்டோட வேல்யூ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? 8, -5. ஓகே. சோ இப்போ நமக்கு பாயிண்ட் என்னது? x1 y1 x2 y2. ஓகே. சோ டிஸ்டன்ஸ் d is equal to root 41. சோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு என்னது? root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. சோ அப்ப என்ன வரும் பாருங்க. சோ root of x2 minus x1. So 8 minus x the whole square, y2 minus y1. So -5 minus 0 the whole square. So equal to distance oda value என்னன்னு கொடுத்துட்டாங்க? root 41 உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. சோ அப்ப என்ன வந்துரும்? சோ இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா root of 8 minus x the whole square அப்படியே இருக்கு. அடுத்து root of 5 minus 0 the whole square. 5 square என்ன வந்துரும்? 25 equal to root 41. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணோம்? ஸ்கொயரிங் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றோம். சோ ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிடும். சோ 8 minus x the whole square plus 25 equal to 41. ஓகே. சோ இப்போ 25 ரைட் சைடு கொண்டு போயிருங்க. சோ 8 minus x the whole square equal to 41 minus 25. So 41 minus 25 என்னது உங்களுக்கு? 16. So 8 minus x the whole square equal to 16. அப்ப 8 minus x the whole square equal to 16 னா அப்ப 8 minus x ஓட வேல்யூ எனக்கு என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் 4. ஏன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வரும். இங்கே கம்ப்ளீட் பண்ற பாருங்க. ஒன்னு வந்து 8 minus x பிளஸ் 4 ஒன்னு வரும். அடுத்து 8 minus x equal to -4 வரும். ஏன்னா எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 4 இருக்கு.
அப்ப இந்த மைனஸ் எக்ஸ் ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ பிளஸ் 4 லெஃப்ட் சைட்ல வந்தா -4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்து மைனஸ் எக்ஸ் ரைட் சைட்ல போச்சுன்னா பிளஸ் 6. ஸோ 8 minus 4 லெஃப்ட் சைட்ல வந்ததுன்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸோட வேல்யூ 12. ஸோ அப்ப ரெண்டு பாசிபிலிட்டி வருது நமக்கு பாயிண்ட்ஸ் அந்த எக்ஸ் ஆக்சிஸ். நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க x, 0. therefore so 2 points on x axis. ஆன்சர் இங்க எழுதுறேன் வேற கலர்ல. so 2 points on x axis or the ஃபைனலா கீழ எழுதிருங்க. ஒன்னு என்னது x, 0. so 4, 0. அடுத்து again x, 0. so 12, 0. so இது ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. so next question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Question number 25. Show that the points A -5, 6, B 3, 0 and C 9, 8 are the vertices of an isosceles triangle. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? AB, BC, AC. ஸோ மூணுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு இன்கேஸ் ரெண்டு சைடு உங்களுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அவ்வளவுதான். ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 25. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று A -5, 6, அடுத்து B 3, 0, அடுத்து C 9, 8. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நான் இப்பதான் சொன்னேன். நான் எழுதிக்கோங்க. D is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஒரு AB பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ஏன்றது என்னது? -5, 6, Bன்றது 3, 0. ஸோ x1 y1 x2 y2. So அப்ப AB is equal to root of x2 minus x1. So x2ன்றது 3 minus x1 போது plus 5 the whole square, y2 minus y1. So 0 minus 6 the whole square. So 3 plus 5 the whole square, 8 square. So minus 6 the whole square. Okay. So அப்ப என்ன வந்துரும்? So 64 plus 36. Okay. So 36 na equal to root of 100. ஓகே. ஸோ அப்போ ஏபியோட வேல்யூ உங்களுக்கு √100னா ஸோ 10. அடுத்து பிசி. ஸோ பின்றது என்னது? 3, 0. அடுத்து சின்றது 9, 8. ஸோ x1 y1 x2 y2. ஓகே. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு சேம் x2 minus x1. ஸோ 9 minus 3 the whole square, y2 minus y1. 8 minus 0 the whole square. ஸோ root of 9 minus 3 6 square, 8 minus 0, 8 square. So 36 plus 64 equal to root of 100. So root of 100 value BC equal to 10. Okay. Next AC. So AC na A oda value -5, 6. C oda value 9, 8. So x1 y1. So x2 y2. So AC is equal to root of x2 minus x1. So minus x1 na minus into minus plus 5 the whole square, y2 minus y1 the whole square. So 9 plus 5, 14 square. So 2 square. So 14 square 196. அடுத்து plus 2 square 4. So 196 plus 4 200. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எப்பயுமே 200 இது மாதிரி எனக்கு தெரியாத வேல்யூ வந்துட்டா ஜஸ்ட் பிரைம் ஃபேக்டரேஷன் கண்டுபிடிங்க. So minimum number நமக்கு 2 ஆல் டிவைட் ஆகும் 100. again 250. so again 225. so 2 ஆல வராது 5. so 5 1. so இப்போ எந்தெந்த நம்பர் பேர் இருக்கோ அதெல்லாம் ஒரு வாட்டி எழுதுங்க. பேர் இருக்கிற நம்பர் எது? 5. அடுத்து பேர் இருக்கிற நம்பர் 2. எது பேர் இல்ல அது ரூட். சோ அப்ப என்ன வரும்? பேர் இருக்கிற நம்பர்ல வெளியே எழுதிடணும். தனியா ஒரு வாட்டி 2 வாட்டி இருந்ததுன்னா ஒரு வாட்டி எழுதிடணும். அகைன் பேர் இருக்கிற நம்பர் ஒரு வாட்டி எழுதணும். எது பேர் இல்லாத நம்பரோ அது ரூட். அப்ப ஆன்சர் என்ன வருது? 5 into 2 10√2. ஸோ அப்ப இதோட ஆன்சர் 10√2. ஸோ இது ஏசி. இப்போ எனக்கு ரெண்டு சைடு ஈக்குவலா வந்துருச்சு. ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தாவே எனக்கு அது என்னது? ஐசோஸ்சிலஸ் ட்ரையாங்கிள். 3 சைடு ஈக்குவலா வந்தா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். therefore AB equal to ABC. therefore triangle ABC is a isosceles triangle. ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதுங்களா? ஸோ ஏற்கனவே செக்ஷன் ஏ போட்டாச்சு. இப்போ செக்ஷன் பி போட்டிருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோவில் செக்ஷன் சி, செக்ஷன் டி, செக்ஷன் இ எல்லாமே போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸும் டாப் டு பாட்டம் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல கம்யூனிட்டியில போனீங்கன்னா லிங்க் இருக்கும். அதை எடுத்து நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. அது நீங்க கிளாஸஸ் அந்த நம்பர் வேணுனாலும் என்னோட பழைய வீடியோஸ்ல நம்பர்ஸ் இருக்கும். அதை எடுத்து நீங்க டெமோ கிளாஸ் பார்த்துட்டு வேணா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.